Greetings to all. இப்போ நம்ம வந்து term 1 8th standardல cube and cube roots exercise number 1.5 பார்க்க போறோம். இது page number 39ல இருக்கு. If the cube of a squared number is 729. cube எதுக்கு பண்ணிருக்காங்க? ஒரு squared number. squared numberனா நம்பர் நமக்கு தெரியாது, அதனால அதை நான் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். அது ஜஸ்ட் நம்பர் கிடையாது, அது ஒரு ஸ்கொயர்டு நம்பர் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்னு அதுக்கு மீனிங் இல்லைங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு ஒரு கியூப் எடுத்திருக்காங்க. கியூப் ஆஃப் அ ஸ்கொயர்டு நம்பர். ஸ்கொயர்டு நம்பர் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸ் ஸ்கொயர். அதுக்கு கியூப் ரூட் எடுத்திருக்காங்க. கியூப் எடுத்திருக்காங்க. கியூப் பண்ணியிருக்காங்க. அப்போ இப்படி வரும். திரும்பவும் இங்கே சொல்கிறேன் பாருங்கள். ஸ்கொயர்டு நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர்டு நம்பர்னா எக்ஸ் ஸ்கொயர். நம்பர் என்னன்னு தெரியாது, அதனால நம்பருக்கு பதிலாக எக்ஸு. அது ஸ்கொயர்டு நம்பருன்றதுனால எக்ஸ் ஸ்கொயர். அதை என்ன பண்ணியிருக்காங்க? கியூப் பண்ணியிருக்காங்க. இப்போ கியூப் ஆஃப் ஸ்கொயர்டு நம்பர். இந்த ஸ்கொயர்டு நம்பரை கியூப் பண்ணுறாங்க. ஸ்கொயர்டு நம்பர் என்னது? எக்ஸ் ஸ்கொயர். அந்த ஸ்கொயர்டு நம்பருக்கு கியூப் பண்ணும்போது என்ன கிடைக்குது? ஆன்சர் 729, which is equal to 729. ஓகே, எந்த நம்பரோட கியூப் வந்து 729? ஆர் இதுக்கு இன்னொரு மீனிங் என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கியூப்னு இருக்குது. இப்போது ஒரு பவராக தான் நம்ம எலிமினேட் பண்ணிட்டு வர முடியும். இந்த கியூபை எலிமினேட் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸை அந்த ஸ்கொயர் எலிமினேட் பண்ணால் தான் எக்ஸை வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வர முடியும். இப்போ நான் இங்கே கியூபை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா ஒன் வே என்ன அப்படின்னா இந்த நம்பரையும் என்னால் கியூபாக எழுத முடியுமான்னு பார்க்கணும். இப்போது ஃபஸ்ட் நம்ம அதை அப்ரோச் பண்ணி பார்ப்போம். 729 நம்ம பலமுறை ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து 9 கியூப். இது 3 கியூப், இது 9 கியூப். ரெண்டு பக்கமும் நான் இப்போ வந்து கியூப் ரூட் எடுக்க போகிறேன். ஏன் அதை செய்கிறோம் அப்படின்னா அப்போ தான் கியூப் எலிமினேட் ஆகும். கியூப் எலிமினேட் ஆகணும்னா கியூப் ரூட் பண்ணணும். கியூப் ரூட் எலிமினேட் ஆகணும்னா கியூப் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம அடிஷனை எலிமினேட் பண்ணோம்னா சப்ராக்ஷன் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனை எலிமினேட் பண்ணோம்னா டிவிஷன் பண்ணுவோம். டிவிஷனில் இருக்க நம்பரை எலிமினேட் பண்ணோம்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். சேம் கான்செப்ட் தான் இங்கே. கியூபை நான் எலிமினேட் பண்ணாதான், இந்த கியூபை எலிமினேட் பண்ணணும், அப்புறம் ஸ்கொயரை எலிமினேட் பண்ணணும். அப்போ தான் என்னால் எக்ஸுக்கு வந்து ரீச் ஆக முடியும். ஸோ கியூபை நான் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக எப்படியும் புரிஞ்சுக்கலாம். ரெண்டு பக்கமும் ஈக்குவல் டு சைன் இருக்குது இல்லையா? ஈக்குவல் டு சைன் இருக்கிறதுனால ரெண்டு பக்கமும் ஒரே விஷயம் இருந்தால் அதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கேயும் கியூப் இருக்குது, இங்கேயும் கியூப் இருக்குது. கேன்சல் பண்ணிவிட்டு டைரெக்டாக அதை எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னும் எழுதலாம், இல்லை கியூப் ரூட் பண்ணியும் எழுதலாம். இது வந்து ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். இதே பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஈக்குவல் டு சைன் இருந்து ரெண்டு பக்கமும் ஒரே நம்பர், ஒரே சைன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேயும் கியூப் இருக்குது, இங்கேயும் கியூப் இருக்கிறதுனால நான் கியூபை கேன்சல் பண்ணிவிட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னு எழுதியிருக்கேன். எதனுடைய ஸ்கொயர் வந்து 9? ஆர் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர். நமக்கு தெரியும் 9 வந்து 3 ஸ்கொயர்னு. இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது. எலிமினேட் பண்ணோன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கிடச்சிருச்சு. இதோட ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சானா இல்லை. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் தட் நம்பர். நம்ம எக்ஸ் என்னென்னு எடுத்தோம்? நம்பரை தான் எக்ஸ்ன்னு எடுத்தோம். எக்ஸ் எது ரெப்ரசன்ட் பண்ணுது? அந்த நம்பரை தான் எக்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் தட் நம்பர். இந்த நம்பருக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்கன்றாங்க. விச் மீன்ஸ் வி ஹாவ் டு ஃபைண்ட் ஸ்கொயர் ரூட் ஃபார் 3. 3க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டில் நம்ம ரெண்டு மெத்தட் பார்த்தோம். ஒன்று ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், இன்னொன்று வந்து லாங் டிவிஷன். இப்போ 3 ஒரு ப்ரைம் நம்பர் தான். ஸோ இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் பண்ண முடியுமா? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து இதுக்கு பாசிபிள் இல்லை. ஏன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் ஒரே நம்பர் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆச்சுன்னா தான் நம்ம ஸ்கொயர் ரூட் விட்டு அதை வெளில எடுக்க முடியும். இது பார்த்திங்கன்னா 3 1s are 3 அப்படின்னு ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் முடிஞ்சிடும். ஸோ இதுக்கு சூட்டபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லாங் டிவிஷன் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம லாங் டிவிஷனுக்கு போயிடலாம். லாங் டிவிஷனுக்கு போனாக்கா ஒரே ஒரு செகண்ட், ஓகே. லாங் டிவிஷன் பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. 1 1s are நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம்ல, அந்த டேபிள் தான் இங்கே யூஸ் பண்ணணும். 1 1s are, 2 2s are, 3 3s are, 4 4s are. அந்த டேபிள் தான் நம்ம லாங் டிவிஷனில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா?
ஸோ அந்தன்படி பார்த்தோன்னா 2 2s are 4 போயிடும், நம்மக்கிட்ட 3 இருக்குது. ஸோ 1 1s are தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். சூஸ் பண்ணி 1 1s are 1 போட்டால் ரிமைண்டர் 2 வந்துடும். இதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ணணுன்னா எனக்கு இங்கே நம்பர்ஸ் இல்லை. ஸோ நான் ஒரு டெசிமல் பாயிண்ட் வைக்கிறேன். இப்போ நான் டெசிமல் பாயிண்ட் வச்சதுக்கு என்னால் இங்கே வந்து ஜீரோஸ் ஆட் பண்ணிக்க முடியும் இல்லைங்களா? நம்ம வந்து ஒரு ஜீரோ போட மாட்டோம். லாங் டிவிஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2 நம்பர்ஸாக தான் நம்ம ட்ரா பண்ணுவோம். ஸோ நான் அதனால் ரெண்டு ஜீரோ போட்டுக்கிறேன். இதை நான் டபுள் பண்ணேன் அப்படின்னா என்ன வரும்? எனக்கு 2 கிடைக்கும். இப்போ நான் 2ஓட ஒரு நம்பரை சூஸ் பண்ணணும். அந்த நம்பரோட அதை மல்டிபிள் பண்ணும்போது 200க்கு நெருக்கமான ஒரு நம்பர் எனக்கு கிடைக்கணும். இப்போ நான் 1 போட்டேன்னா 21 × 21 எனக்கு 21 கிடைக்கும். 2 போட்டேன்னா 44 கிடைக்கும். 3 போட்டேன் அப்படின்னாக்கா 69 கிடைக்கும். 5 போட்டேன் அப்படின்னா 25 × 5 125. இப்போ நான் 6 போட்டு பார்க்க போகிறேன். 6 போட்டு பார்த்தா 6 6 are 36, 6 2s are 12, 12 + 3 156. இப்போ நான் 7 போட போகிறேன். 27 × 7 பண்ணி பார்க்கலாம். 7 7s are 49, 7 2s are 14, 14 + 4 வந்து 189. ஆல்மோஸ்ட் நியராக வந்துடுச்சு, 200க்கு நியராக. ஒரு வாட்டி 8ஐயும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். பிக்கராக போச்சுன்னா நம்ம 7 சூஸ் பண்ணிக்கலாம். 8 8s are 64. கண்டிப்பாக பிக்கராக போகும். ஏன்னாக்கா 8 2s are 16, 16 + 6ன் போது 22 வந்துடும் நமக்கு. ஸோ இது பிக்கராக போயிட்டதுனால நான் 7ஐ சூஸ் பண்ணுறேன். இப்போ நான் 7 சூஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா என்ன கிடைக்கும்? 189. இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். சப்ட்ராக்ட் பண்ணணுன்னா பாரோ பண்ணி தான் பண்ண முடியும். இது வந்து 9, இது வந்து 10. சப்ட்ராக்ட் பண்ணால் இது 1, இதுவும் 1. திரும்பவும் எனக்கு லெஸர் நம்பராக வருது. ஆல்ரெடி நான் பாயிண்ட் வச்சுருக்கிறதுனால நான் இன்னும் ஒரு 2 ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை டபுள் பண்ண நம்ம மறக்கக்கூடாது. இப்போ டபுள் பண்ணினோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, ஏற்கனவே இந்த 2 டபுள் ஆகிடுச்சு. எது டபுள் ஆகலை? 7 தான் டபுள் ஆகலை. 7ஐ டபுள் பண்ணோன்னா 14. ஸோ என்ன ஆகும்னா 1s பிளேஸில் 4 இருக்கும். இந்த 1 இங்கே கேரி ஓவர் ஆகி 34ன்னு வரும். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்படி இது உங்களுக்கு வந்து புரியலை, என்னது இது 14 பண்ணி எப்படி இங்கே கேரி ஓவர் போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை. இந்த கோஷன்ட்டை கூட நீங்கள் டபுள் பண்ணலாம். அப்படி பண்ணாலும் சரியாக வரும். கோஷன்ட் 7ஐ டபுள் பண்ணால் என்ன, 17ஐ டபுள் பண்ணால் என்ன கிடைக்கும்? 34 இல்லையா? ஸோ அப்படியும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ 34 வந்திருக்கு. இதோடு நான் ஒரு நம்பரை சூஸ் பண்ணணும். அந்த நம்பரோடையே மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு 1100க்கு நெருக்கமான ஏதாவது ஒரு நம்பர் கிடைக்கணும். ஆல்மோஸ்ட் க்ளோஸரான ஒரு நம்பர் கிடைக்கணும். ஸோ நம்ம 1 போட்டோம்னா 341 தான் கிடைக்கும். 2 போட்டோம் அப்படின்னா 600 சம்திங் தான் வரும். ஸோ 3 போட்டு பார்க்கலாம். 3 3s are 9, 3 4s are 12, 3 3s are 9, 9 + 1 10. ஸோ 1000 சம்திங் வந்திருக்கு. நம்ம 4ஐயும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். 3 4 4. ஸோ 4 4s are 16, 4 4s are 16, 16 + 1 17, 4 3s are 12, 12 + 1 வந்து 13. இது பார்த்திங்கன்னா 1300 வந்துடுது. நமக்கு தேவை 1100 தான். ஸோ நியரஸ்ட்டாக இருக்கக்கூடியது 3 தான். ஸோ 3 இங்கே போட்டுட்டு இங்கேயும் 3 போடலாம். என்ன நம்பர் கிடச்சது நமக்கு? 1029. சப்ட்ராக்ஷன் பண்ணணும். 0 9 10 பாரோ பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 71 கிடைக்கும். ஆல்ரெடி பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம இன்னும் ஒரு 2 ஜீரோ போட்டுக்கலாம். இப்போ ஆஸ் யூஷுவல் இதை டபுள் பண்ணிங்கன்னா எது டபுள் பண்ணாமல் இருக்குது? இன்னும் 3 மட்டும்தான். இதெல்லாம் டபுள் பண்ணி வந்த நம்பர் தான். டபுள் பண்ணதுனால தானே 34 வந்துச்சு. அதை போய் திரும்பவும் நம்ம டபுள் பண்ணக்கூடாது. 34 அப்படியே இருக்கும். இதை டபுள் பண்ணிங்கன்னா 9. ஆர் அதர்வைஸ் நம்ம இதை டபுள் பண்ணி பார்க்கலாம். கோஷன்ட் டபுள் பண்ணாலும் இதே கிடச்சிரும் நமக்கு. பாருங்கள், கிடச்சிருச்சா? 349. ஸோ கோஷன்ட் டபுளும் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே இருக்க நம்பரு டபுள் பண்ணி எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கோங்க. ஆன்சர் வந்து சேமாக தான் வரும். இப்போது 349ஓட ஒரு நம்பர் நான் சூஸ் பண்ணணும். ஸோ தட் எனக்கு 7100க்கு நெருக்கமாக ஒரு நம்பர் வரணும். இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். டெசிமலுக்கு அப்புறம் 3 நம்பர்ஸ் போதும். 0 கிடைக்குதான்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து இங்கே 1 போட்டேன்னா எனக்கு 3491 கிடைக்கும். ஸோ 2 போட்டு பார்க்கலாம் என்ன வருதுன்னு. 2 2s are 4, 2 9s are 18, 2 4s are 8, 8 + 1 9,
2 3s are 6. ஆல்மோஸ்ட் 7100க்கு நெருக்கமாக இருக்குது. கண்டிப்பாக 3 போட்டோன்னா இதை விட கிரேட்டராக தான் போகும். ஏன்னாக்கா இங்கே நான் 3 போட்டேன்னு வைங்களேன், லாஸ்ட்டாக மல்டிபிள் ஆகும்போது 3 3s are 9 வந்துடும். அதோடு சேர்த்து கேரி ஓவர் வேறு இருக்கும். அப்போ 9000க்கு மேலே ஒரு நம்பர் கிடைக்குது. ஸோ நான் 3யை சூஸ் பண்ணலை, 2வே போதும்னு நினைக்கிறேன். 2 தான் கரெக்டாக இருக்கும். 2 போடும்போது என்ன கிடைக்குது? 6984. இதை சப்ட்ராக்ட் பண்ணினோன்னா 6, 9லேருந்து இதை மைனஸ் பண்ணால் 1, திரும்பவும் இதை சப்ட்ராக்ட் பண்ணணுன்னா 1. ஓகே, இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண வேண்டாம், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 1.732. ஒரு தடவை ரீகேப் பண்ணிக்கலாம். என்ன கொஷனில் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்கொயர்டு நம்பரை க்யூப் பண்ணும்போது 729 கிடைக்குது. ஒரு ஸ்கொயர் பண்ண நம்பரை க்யூப் பண்ணும்போது 729 கிடைக்குது. அந்த நம்பர், அந்த ஸ்கொயர்டு நம்பர் இருக்குது பாருங்கள், ஒரு நம்பர் எக்ஸுன்னு இருக்குது பாருங்கள், அதை தான் ஸ்கொயர் பண்ணி என்னென்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். எக்ஸுன்னு ஒரு நம்பர் இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு க்யூப் பண்ணும்போது 729. அந்த ஃபஸ்ட்டு எக்ஸுன்னு ஒரு நம்பர் இருந்தது பாருங்கள், அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க வேண்டியதுதான் இந்த கொஷினோட இந்த கொஷினில் கொடுத்துருக்கிறது. அதுதான் அந்த எக்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த எக்ஸுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணுமா. அந்த எக்ஸுக்கே இவ்வளோ கண்டிஷன், அந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம இந்த க்யூபை எலிமினேட் பண்ணி இந்த ஸ்கொயரை எலிமினேட் பண்ணால் தான் எக்ஸே ரீச் பண்ண முடியும். அது ரீச் பண்ணோடனே சம் முடிஞ்சிருச்சானா கிடையாது, அந்த எக்ஸுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது தான் சம் முடியும். ஸோ அப்படி நம்ம எக்ஸை வந்து ரீச் பண்ணுறதுக்காக இந்த க்யூபை எலிமினேட் பண்ணோம். எலிமினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்கொயரையும் எலிமினேட் பண்ணிவிட்டு எக்ஸை வந்து 3ன்னு வந்து ரீச் ஆனோம். அந்த 3க்கு நம்ம ஸ்கொயர் ரூட்ஸ் கண்டுபிடிச்சி இந்த சம்மை முடிச்சிருக்கோம். ஓகே, 10th ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் the two smallest perfect square number which when multiple together gives a perfect cube number. ஸோ என்ன வேணாலும் பேசுங்க, என்ன பேசியிருக்காங்க இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபெக்ட் ஸ்கொயர், பர்ஃபெக்ட் கியூப் நம்பர்ஸ் பற்றி பேசுகிறாங்க, மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பர்ஃபெக்ட் கியூப் நம்பர்ஸ், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் போது 1 1s are 1, 2 2s are 4, 3 3s are 9. நான் வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் எழுதுறேன். ஓகே, 4 4s are 16, 5 5s are 25. ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கொடுத்ததுனால நான் 5யோட நிறுத்திட்டேன். இதுக்குள்ளே நமக்கு ஆன்சர் கிடைக்கலன்னா இதோட 6 6 ஆர் 7 7s ஆர்லாம் அப்புறம் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போது வந்து க்யூப் நம்பர்ஸ் எழுத போகிறேன். 1 cube 1 தான், 2 cube 8, 3 cube வந்து 27, 4 cube வந்து 64, 5 cube வந்து 125. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்கொயர் நம்பர் இருக்குது பாருங்களேன், இதில் ஏதோ ஒரு 2 நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது க்யூப் நம்பர் கிடைக்குதான். அதான் இந்த கொஸ்டின். ஃபைண்ட் the two smallest perfect square number which when multiplied together. இந்த perfect square number, 2 perfect square number which when multiplied together, அந்த 2 perfect squareம் மல்டிபிள் ஆகும்போது ஒரு perfect cube வந்து ஆன்சராக கிடைக்குதான். சரி, ஓகே, நான் இருக்கிறதுலே கம்மியான நம்பரான 1 எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கூடையும் மல்டிபிள் பண்ணி பார்க்குறேன், க்யூபில் ஏதாவது ஆன்சராக கிடைக்குதான்னு பார்ப்போம். அவங்க அதானே சொல்கிறாங்க, ஒரு 2 ஸ்மாலஸ்ட்டு ஸ்கொயர் நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது ஏதோ ஒரு க்யூப் நம்பர் ஆன்சராக கிடைக்குதுன்றாங்க. நமக்கு அந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 1 வந்து ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் தானே, அதை நான் மற்ற ஸ்கொயர் நம்பரோட மல்டிபிள் பண்ணி பார்க்குறேன், எனக்கு க்யூப் கிடைக்குதான்னு பார்ப்போம். 1 × 4 4, க்யூபில் இருக்கா 4? இல்லை. 1 × 9 9, க்யூபில் இருக்கா? இல்லை. 1 × 16 16, க்யூபில் இருக்கா? இல்லை. 1 × 25 25, க்யூபில் இருக்கா? இல்லை. ஓகே, இப்போ 4க்கு வந்துடலாம். 4ஐயும் மற்ற எல்லா க்யூப் கூடயும் மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். 4 1s are 4, இருக்கா க்யூபில்? இல்லை. 4 9s are 36, க்யூபில் இருக்கா? இல்லை. 4 16s are 64, எஸ், க்யூபில் இருக்குது. இதான் ஃபஸ்ட்டு நம்ம அட்டைன் பண்ணியிருக்கிறது. இதோட ஸ்மாலஸ்ட் நம்பர் கிடைக்காது நமக்கு. 4ம் 16ம் இந்த 2 ஸ்கொயர் நம்பரையும் மல்டிபிள் பண்ணும்போது 64 அப்படிங்கிற க்யூப் நம்பர் கிடைக்குது. 4ம் 16 தான் அந்த ஸ்மாலஸ்ட்டு 2 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ். இதை விட நீங்கள் வேறு ஏதாவது பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிதுன்னா கூட இதை விட ஸ்மாலஸ்ட்டாக இருக்காது அந்த காம்பினேஷன். 4ம் 16ஐயும் விட ஒரு ஸ்மாலஸ்ட் காம்பினேஷன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இதை விட கிரேட்டராக வேணால் கிடைக்கலாம், வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்மாலஸ்ட்னு அவங்க சொன்னதுனால திஸ் இஸ் ஒன்லி பாசிபிள். ஸோ இதோட இந்த சம் நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க.